நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் பத்மா மகாலிங்கம் மேம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்தை குருவை வணங்கி திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ இந்த குபேர அரச கட்டளையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்போ 4ஆம் பாவத்தை பற்றி பேசுகிறது தலைப்புக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். 4ஆம் பாவத்தை தொட்டால் தான் நம்ம வாஸ்து அப்படின்னா அந்த வாஸ்து எப்படி பார்க்குறது அப்படின்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தை தொடும்போது அந்த வாஸ்து பரிபூர்ணமாக நம்ம கரெக்டாக செய்ய முடியும். இப்போ எப்படின்னா 4ஆம் பாவ அதிபதி ஃபஸ்ட்டு லக்னத்தில் இருந்தா அப்படின்னா எப்படி பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா 4ஆம் பாவ அதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எப்பவுமே சுத்தமாக இருக்கணும், நம்ம இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். யார் லக்னத்தில் 4ஆம் பாவம் இருக்கிற மனிதர்கள், சரிங்களா? ஒரு பர்சனுக்கு லக்னத்தில் 4ஆம் பாவ அதிபதி இருந்தால் இதுதான் இப்படி தான் இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறது தெளிவாக எடுப்பாங்க. எப்படி தெளிவாக எடுப்பாங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். அதை தப்பு சொல்கிற மாதிரியே இருக்காது. அப்போ சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, இருக்கிற இடத்தையும் தானும் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ யாரெல்லாம் சுத்தமாக இல்லையோ அவங்களையெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. இப்போ 4ஆம் பாவம் என்பது என்னென்னா ஃபஸ்ட்டு தாய், சரிங்களா? அப்புறம் வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு 4ஆம் பாவம் எடுப்போம். மேற்படிப்பு படிப்பு இதெல்லாமே எடுப்போம், சரிங்களா? அப்போ அந்த 4ஆம் பாவத்தினுடைய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு லக்னத்தில் இருந்தால் இது 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களுடைய அம்மா, அதாவது 4ஆம் பாவ அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் ஒரு ஜாதகருடைய அம்மா அவங்க வாக்கு பலிதமாகும், புரியுதுங்களா? ஒன்றா சித்த வைத்தியராக இருப்பாங்க, இல்லாட்டி ஜோதிடராக இருப்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த பர்சன் தாய் மேலே ரொம்ப ஆசை, தாய் மேலே ரொம்ப பாசம், இப்படி பற்றுமுள்ள மனிதராக இருப்பாங்க. 4ஆம் பாவ அதிபதி 3ல் இருந்தா என்ன ஆகும்னா அந்த பர்சன் எப்போ வீடு வாங்கினாலும், சரிங்களா, அந்த வீட்டில் அவரால் குடியிருக்க முடியாது. ஏன் குடியிருக்க முடியாது அப்படின்னா அது 3ல் இருக்குது, 4க்கு 12ங்கிற பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாடகைக்கு விட்டுருவார். இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா விட்டுட்டு வேற வீடு வாங்குவார். 2வது வாங்குற வீடு தான் அவருக்கு நிரந்தரமாக நிற்கும். இல்லாட்டி வீடு வாங்கின உடனேயே அவருக்கு மெடிக்கல் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா வீடு வாங்கின உடனே தெரிஞ்சால் நம்ம கொஞ்ச நாள் வாடகைக்கு விட்டுறணும். வாடகைக்கு விட்டுட்டு அப்புறம் நம்ம புதுசாக அந்த வீட்டில் போய் குடியிருந்தோம்னா நிரந்தரமாக அந்த வீட்டில் குடியிருக்கலாம். அல்லது பை சான்ஸு என்ன பண்ணலாம், வேலை செய்கிறாங்க பாரு, அவங்களையே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அங்கே சமையல் பண்ணி அவங்கள சாப்பிட சொன்னால் அவங்க 2 நாள் 3 நாள் சமையல் பண்ணி சாப்பிடும்போது அந்த பரிகாரம் அதில் போயிடுது, அவங்க குடியிருந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வீடு கட்டினவங்க 4ஆம் அதிபதி 3ல் இருந்துச்சுன்னா அவங்க அந்த வீட்டுக்கு குடி போகும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த வீட்டை மாற்றவும் மாட்டாங்க, விற்கவும் மாட்டாங்க. 4ஆம் அதிபதி 4லேயே இருந்தால் மிகப்பெரிய நல்ல ஒரு இதாக இருக்கும். எப்படி இருக்கும்னா 4ஆம் அதிபதி 4லேயே இருக்கும்போது அவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆயிரும், சரிங்களா? விவசாயம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், விவசாயம் செழிப்பாக செய்வாங்க, ஆரோக்கியம் நல்லா பண்ணுவாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு விவசாயத்தை நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆயிரும். 4ஆம் அதிபதி 5ல் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு வீடு மனைவி, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஸ்பௌஸ் நல்ல ஸ்பௌஸாக அமையும், வீடும் நல்ல வீடாக அமையும், பூர்வீக சொத்து அவங்களுக்கு நிலச்சி நிற்கும், கிடைக்கும். ப்ளஸ் குழந்தை மேலே அதிகமான பாசம் உள்ள நபராக இருப்பாங்க. அவங்க 4ஆம் அதிபதி 6ல் இருந்தாங்கன்னா வேலை பார்த்துட்டே படிப்பாங்க. அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டே படிப்பாங்க. தடைவட்ட படிப்பாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சிறு சிறு விபத்து இருக்கும். அவங்களுடைய தாய்க்கு உடல் தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? லோன் மூலம் கண்டிப்பாக வீடு வாங்குவாங்க. 4ஆம் அதிபதி 6ல் இருந்தால் லோன் மூலம் தான் வீடு வாங்கியிருப்பாங்க. 4ஆம் அதிபதி 7ல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு பத்திரம், கல்யாணத்துக்கு பின்பு படிப்பாங்க அவங்க, சரிங்களா? கூட்டு பத்திரத்தில் இருக்கும் அவங்களது வீடு, அல்லது கல்யாணத்துக்கு பின்னாடி படிப்பாங்க. இவங்க கண்டிப்பாக ஃபாரின் போவாங்க. 4ஆம் அதிபதி 7ல் இருந்தால் கண்டிப்பாக இவங்க ஃபாரின் போவாங்க. 4ஆம் அதிபதி 8ல் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் குடியிருப்பாங்க, அல்லது அப்பார்ட்மெண்ட் வீடு தான் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வீடு அமையிறதுமே பாருங்கள் தாமதமாக தான் அமையும். ஏன்னா அவங்களுக்கு 4-5 இடம் இருந்தாலும் வீடு அமையிறது கண்டிப்பாக தாமதமாக தான் அமையும். ஏன்னா அவங்களுக்கு 8ல் இருக்கிறனால 4ஆம் அதிபதி தாமதமாக தான் அமையும். 4ஆம் அதிபதி 9ல் இருந்துச்சுன்னு வைங்களேன், கோவில் மாதிரி வீடு இருக்கும், தந்தை வழியில் சொத்து பிரச்சனை இருக்கும், சரிங்களா? மருத்துவம் சட்டம் படித்தவங்களாக இருப்பாங்க. அதாவது 4ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது மருத்துவ படிப்பு, சட்ட படிப்பு, அதாவது லா படிக்கிறது, மெடிக்கல் படிக்கிறது, அவங்க படிப்பு அவங்களுக்கு கட்டாயம் கண்டிப்பாக வரும், சரிங்களா? 4ஆம் அதிபதி 10ல் இருந்துச்சுன்னா
வீடு அதாவது வீட்லேயும் தொழிலும் ஒரே இடத்துல வச்சுக்குவாங்க. ஏன் வச்சுக்குவாங்கன்னா 10ல் இருக்குது 4ஆம் அதிபதி, அதனால். அப்போ அந்த ஊர் பெயரை வச்சு அவங்க தொழில் செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதி 10ல் இருக்கிறவங்க அவங்களுடைய ஊர் பெயரை வச்சு தொழில் ஸ்தாபனம் செஞ்சாங்கன்னா, தொழில் ஸ்தாபனத்தில் இந்த ஊர் அப்படிங்கிறது சொல்லி ஒரு எழுத்து போட்டு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும். 4ஆம் அதிபதி 11ல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க, தலைமை பொறுப்பு இருக்கும். 50 வயசுக்கு மேலே இவங்க ஒரு படிப்பும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி லாபத்தில் வந்து இருக்கும்போது இவங்க 50 வயசுக்கு மேலே படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் அதிபதி 12ல் இருந்தால் இவங்க வந்து அடிக்கடி வந்து வெளியூர் பிரயாணம் போயிட்டு இருப்பாங்க, நிறைய காசு விரயம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விரயம், ரெண்டாவது வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து வெளியூர் வெளிநாடு சம்மந்தமாக விஷயங்களுக்கு பணம் காசு செலவு பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த 4ஆம் அதிபதி பற்றி சொல்லிட்டேன். அடுத்து இப்போ வாஸ்துக்கு வரேன். வாஸ்துனா நம்ம கண்டிப்பாக நம்ம இருக்கிற இடம் தான் நம்மளை வந்து இயக்குது. வாஸ்துங்கிறது வந்து இந்த வாஸ்துவை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து வாஸ்துப்படி வீடு கட்டி இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி இடத்துல குடியிருக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நமக்கு வந்து நம்ம ஒரு இடம் வாங்கின உடனே அந்த இடம் தீர்மானிச்சிருது. எப்படி தீர்மானிக்குதுன்னா, நம்ம இந்த மாதிரி இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வாங்கின இடத்துக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஒரு இடம் வாங்கினோம்னா அந்த இடத்துக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும். அந்த இடம் வந்து நம்மளை இப்படியெல்லாம் குடியிருக்க வைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிச்சிடும். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு உயிரோட்டம் ஓடுது. இப்போ எங்கள் தாத்தா சொல்லுவார், நீ என்னைக்கு பூமி பூஜை போட்டையோ அன்னைக்கு தான் உன் வீடு பிறந்திருக்குது அப்படிம்பாரு. அப்போ அதுலேருந்து திசா புத்தி கணக்கு போடு அப்படின்னு சொல்லுவார். அப்போ எப்படின்னா ஒருத்தங்க வீடு கட்டுறாங்க, நல்லா இருப்பாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. 11ஆவது வருஷம் இந்த 10 வருஷம் நல்லா இருந்தாங்க, 11ஆவது வருஷம் இந்த வருஷம் தாங்க எங்களுக்கு இவ்வளவு சிரமம் வந்திருக்குது அப்படின்ட்டு வருவாங்க. அப்போ அவங்க வீடு பூமி பூஜை போட்டது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கன்னு போட்டு பார்த்தா அந்த வீட்டுக்குண்டான திசா புத்தி காலங்களில் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குன்னு ஒரு திசா புத்தி நடக்கும். நமக்கு எப்படி ஜாதகத்தில் திசா புத்தி நடக்குதோ அதே மாதிரி அதுக்கும் நடக்கும். அப்போ அந்த வீட்டுக்கு நல்ல திசை, அது என்ன லக்னத்தில் பிறந்திருக்கும், என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும், என்ன ராசியில் பிறந்திருக்குன்னு அந்த பூமி பூஜை போடுற நாள் தான் அது பிறந்த நாள். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம போட்டு அவங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும்போது நான் எவர் கிரீன் சக்ஸஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன். அப்போ கொஞ்சம் மராமத்து வேலை செய்யுங்க, கொஞ்சம் இடித்து வேலை செய்யுங்க. அந்த 6, 8 புத்தி திசை அந்தரமெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் வந்து மெடிக்கல் செலவு வரும். அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீட்டினுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜாதகம், நம்மளுக்கு ஜாதகம் சொல்கிற மாதிரியே ஜாதகம் சொல்லலாம். நீங்கள் சொல்லி பாருங்களேன். இது நிறைய பேருக்கு நான் சொல்லி எவர் கிரீன் சக்ஸஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ரெமெடி என்னென்னா 8ல் போகும்போது பாத்ரூமு லெட்டினை இடிச்சு கட்டுங்கன்னு சொல்லுங்கள். 6ல் போகும்போது ஒரு மெடிக்கல் செலவு பண்ணுங்கள். ஆனால் 2மே போகும்போது கண்டிப்பாக வீட்டை வந்து லேசாக இடித்து தட்டி கொட்டி வேலை பார்க்கணும். அதாவது ஆல்ட்ரேஷன் வேலை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சரி, இப்போ இது வாஸ்துல நம்ம வந்து எல்லாருமே வந்து எப்பவுமே வந்து சதுரமாகவோ செவ்வகமாகவோ தான் வீடு கட்டணும். அதில் வந்து எந்த இடம் கட்டானாலும் அதுக்குண்டான பாதிப்பு கண்டிப்பாக இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ரெண்டுமே வந்து நம்ம வந்து அதை பார்த்துக்கணும். ஏன் பார்த்துக்கணும்? எந்த மூலையும் கட்டாகாமல் பார்த்துக்கணும். எந்த மூலையிலையும் 4 மூலைகளையும் 90 டிகிரி வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி பார்க்கும் பட்சத்தில் தான் அந்த வீட்டில் 5 இகபர சுகங்கள், அதாவது ஆரோக்கியம், தொழில், சரிங்களா, ஆரோக்கியம், தொழில், வருமானம், குழந்தைகள் படிப்பு, அப்புறம் மற்ற எல்லா விஷயங்களுமே, சரிங்களா, அந்த 5 விஷயங்களும் அதில் சரிவர இயங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 மூலைகளில் 90 டிகிரி வச்சு காம்பவுண்ட் வாலும் கட்டணும், வீட்டு வாலும் கட்டணும். சரிங்களா? வீட்டுக்கு சுவருக்கு பேர் மதர் வால், காம்பவுண்ட் சுவருக்கு பேர் ஃபாதர் வால். இந்த 2 வாலையுமே 90 டிகிரி வச்சு கட்டும்போது தான் உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் அந்த வீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போ நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் இடம் வாங்கிட்டோம், எங்களுக்கு எப்படி போர் போடுறது, எப்போ போர் போடலாம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம், நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது. அதை நம்ம இங்கேயோ சொல்லலான்ட்டு சொல்லிடல. நான் என்னென்னா, இப்போ போர் போடுறது எப்போ போடலாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வர்க்கத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 தலைமுறையாக இந்த வாஸ்து மனையடி ஜோசியம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழியில் வந்தவ தான் நான். 6வது வழிமுறை பேத்தி நான். இப்போ என்ன சொல்லுவார்னா, எங்கள் முன்னோர்களெல்லாம் பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் போர் போடலாம். அப்புறம் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் போர் போடலாம். அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் போடலாம், திங்கக்கிழமையும் போடலாம், இந்த 2 கிழமையும் போடலாம். இது 2மே குபேரன், அதாவது நீருக்கு சம்மந்தப்பட்டது, அதனால் போடலாம். போட்டு நிறைய பேருக்கு சொல்லி கரெக்டாக கிடச்சிருக்குது. இப்போ இதை எப்படி அந்த நாளில் அந்த நட்சத்திரத்தில் எந்த நேரத்தில் போடலாம்? ஒன்றும் இல்லை, இப்போ பரணி நட்சத்திரம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் ராகு வேலையில் போடலாம். ஏன் ராகு வேலையில் போடணும் அப்படின்னா, அகண்டமான வாய், நீளமான குழாய் என்னது ராகு தான்.
அப்போ அதைத்தான் நம்ம அங்கே பொருத்தி போர் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு குழாய் இறக்குற மேலே 20 அடி கொண்ட ஒரு குழாய் இறக்குற மேலே இறக்குனதையுமே அங்கே ராகு ஆக்டிவேட் ஆயிடுது. அகண்டவாய் நீளமான குழாய் அது வந்து ராகு ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அந்த ராகு வேலையில நீங்கள் போர் போடும்போது நல்லா இருக்கும். இப்போ இதே உடுமலைப்பேட்டையில் ஒரு மில் ஓனர் போர் போட்டார். போர் போட்டு 1500 அடி 200 அடி போட்டு தண்ணியே வரல. அப்புறம் நான் ஒரு நாள் குறித்து கொடுத்து அந்த நாளில் போர் போட்டார். 45 அடியிலே தண்ணி வந்துச்சு. தண்ணி போட்டுக்க ஒரு மில்லுக்கு தேவையான தண்ணி அவர் 45 அடியிலே தண்ணி வந்து அவருக்கு தேவைக்கு அளவுக்கு 900 அடி என்னமோ போட்டார். மில்லுக்கு தேவையான அளவு தண்ணி அந்த இதில் கிடச்சிது. அப்போ அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி தான் போட்டது. நான் சொன்ன டேட்லேயும் டயத்துலேயும் போர் போட்டார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ இந்த போர் போடுறது, இந்த வீடு பூமி பூஜை போடுறதெல்லாம் எக்காரணத்தை கொண்டு ஆணி மாதத்தில் செய்யவே கூடாது. நான் செய்யவே கூடாதுன்னு சொன்னேன், சொல்லவும் கூடாது. இந்த இடத்துல ஒருத்தர் செஞ்சார். போர் போட்ட உடனே அவர் தவுந்துட்டார். அப்போவே அவங்க அப்பா பையன் வந்து சொன்னார், அம்மா நீங்கள் சொன்னீங்க செய்ய வேண்டாம்னு. அப்பா கேட்கவே இல்லை, செஞ்சுட்டு. ஆனால் அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஆணியில் எந்த விஷயமும் செய்யாதீங்க. ஆணி மாதம் நிறைய பேர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் எடுத்து சொல்லும்போது தான் கேட்குறாங்க. ஆனால் இல்லை, இந்த அவசரப்படுறது, அந்த அவசர நிலைக்கு போகாதீங்க. ஆணி மாதம் போடாதீங்க. சரிங்களா? இப்போ அதாவது 4ஆம் பாவ அதிபதி பாதிச்சிருச்சுன்னு வைங்க. பாதிச்சிச்சுன்னா ஒரு 6லயோ 8லயோ பாதகாதிபதி வீட்லேயோ போய் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நதிக்கரைகளில் குளிச்சுட்டு அங்குள்ள நதிகளில் கொஞ்சம் மண் எடுத்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் பூமி பூஜை வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து அந்த மண்ணை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையும். ஏன்னா இந்த 4ஆம் பாவம் பாதிச்சுச்சுன்னா அவங்களுக்கு வீடு அமைகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் நிறைய பேருக்கு சொல்லி எவர்கிரீன் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, கடல் சார்ந்தது, ராமேஸ்வரம் போங்க, திருச்செந்தூர் போங்க, குளிங்க, அங்கே கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வாங்க. அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் சாமியை கும்பிட்டு அந்த மண்ணை கொண்டு வந்து பூமி பூஜைன்னு வருது, பூஜை ரூமில் வந்து நீங்கள் வந்து வச்சு சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக 3 மாதத்தில் உங்களுக்கு 6 மாதத்தில் வீடு அமையறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய பேருக்கு சொல்லி வீடு அமைஞ்சிருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ அடுத்து, இப்போ 4ஆம் பாவ அதிபதி இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது 2-3 பேர் வந்து வீட்டை வித்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் பரிகாரம் சொன்னது என்னென்னா, இன்னொரு தடவையும் சொல்கிறேன். ஏன்னா வேலை பார்க்குறவங்களே ஒரு 10 நாளைக்கு குடியிருங்க. அதாவது ஒன்றும் இல்லை, தங்கி வேலை பார்ப்பாங்க. என்ன ஒரு கபோர்ட் ஒர்க் பார்ப்பாங்க, டைல்ஸ் ஒட்டுறவங்க பார்ப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு 4-2 நாளைக்கு அங்கேயே சோறாக்க சொல்லி சாப்பிட வச்சு அவங்களே அங்கேயே தூங்க சொல்லுங்க. அப்படி தூங்கும் பட்சத்தில் அவங்க வந்து அந்த வீட்டை புழங்கிட்டாங்க. இப்போ 2ஆம் பட்சமாக அந்த ஓனர் போய் புழங்கும் போது அந்த வீடு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது வந்து மிகப்பெரிய நிறைய பேருக்கு இது வந்து வாங்கின வீட்டை விட்டுட்டு அப்புறம் வேற பக்கம் போய் குடியிருக்கிற மாதிரி சூழல் நிறைய பேருக்கு இருந்திருக்குது. இது வந்து இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த வீடை நீங்கள் விற்காம அந்த வீட்டிலேயே நீங்கள் ஆசையாக கட்டின வீட்டில் நீங்களே குடியிருக்கிற மாதிரி ஒரு சான்சஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்மளது வந்து வாஸ்து தான் மெயினாக போயிட்டு இருக்குது. வாஸ்து ப்ளஸ் ஜோதிடம் நாங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். இது நம்மளது வந்து ஒரு 4000-5000 ப்ரொஃபைல் எல்லாம் நிறைய வச்சுருக்குறோம். திருமணத்துக்கு வந்து யாருன்னு கேட்டால் பத்மாவதி மகாலிங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் திருமணம் லேட் ஆகுதோ, யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ அவங்களாம் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் இதில் கொடுத்துட்றோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். என் பேர் பத்மா மகாலிங்கம். நான் வாஸ்து ஆலோசகர் ப்ளஸ் அஸ்ட்ராலஜி. இப்போ வந்து என்னோட நம்பர் என்ன தெரியுங்களா? 93 85 73 99 85. அனைவருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். மிக அற்புதமாக பேசிய மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுதா மேடம் பொன்னடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யார் வேணா